சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைரவி சமைச்ச சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி சிவாவோட அம்மா வந்து கீழே வந்து கொட்டிடுவாங்க. என்னோட பாத்திரத்தில் எப்படி நீ சமைக்கலான்னு கொட்டினோன்னு பைரவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக பேசுவாங்க. பைரவி வந்து அரையிறதுக்காக போயிடுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகம் வந்து தடுத்து நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரியே அவங்க சித்திக்கிட்ட சொல்லிடுவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவா வந்து இன்னொரு தடவை அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்னேகாவோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் விஷயத்த ப்ரொஃபஷனலில் கொண்டு வராத, ஒன்றை நம்பி தான் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்குது, நீ முடிவை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு சிவாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணவும் சிவாவும் பார்த்தீங்கன்னா முடிவை மாற்றிக்கிறாங்க. ஆனால் இனிமேல் ஸ்னேகா வந்து என்னோட விஷயத்தில் எதுலையுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சோன்னே ஸ்னேகாவோட அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சிவா வந்து என்னதான் சொன்னாலும் ஸ்னேகா வந்து சிவா விஷயத்தில் தலையிடாமல் இருக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப வந்து சிவா கிட்ட ஏதாவது பேசி சிவா மனசை மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சிவா பார்த்தீங்க அப்படின்னா சிந்து மேலே வச்சிருக்க பாசத்தினால கண்டிப்பாக வந்து ஸ்னேகா பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டார். அது இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுக்கப்புறமும் ஸ்னேகா பக்கமே சிவா திரும்பி பார்க்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக சிந்துவும் சிவாவும் தான் சேர போகிறாங்க. என்னதான் வந்து சிந்து பொய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணாலுமே சிவா மேலே உள்ள பாசத்தினால தான் சிந்து அந்த பொய்யவே சொல்லியிருக்காங்க. மற்றபடி சிந்து மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ சிந்துவும் சிவாவும் தான் கண்டிப்பாக சேர போகிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோ, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.